கவிதை கவிதை. ம்ஹும். நல்லா இருக்கு. வாங்கப்பா வாங்கப்பா. ஹாய் ஹாய், வாங்க. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெண்பொங்கல் இப்போ செய்கிறது எப்படின்னு தெரியுமாப்பா? தெரியும் எல்லாத்துக்கும், இதெல்லாம் ஈஸியானது தான். சில பேருப்பா பச்சரிசியில் வைப்பாங்கப்பா வெண்பொங்கல். நாங்களாம் பச்சரிசியில் வைக்க மாட்டோம்ப்பா. நாங்கள் வந்து எப்பயும் நம்ம சமையல் பண்ணுவோம் இல்லையா, பொன்னியரிசியில் அந்த மாதிரி தான் அரிசியில் தான் பண்ணுவோம். வெண்பொங்கல் செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து பச்சரிசியில் தான் வைப்பாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்களுக்கு அது பிடிக்காதுப்பா. அதாவது வெண்பொங்கல் எப்படி செய்வேன்னா, நம்ம நம்ம வீட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 டம்ளர் அரிசி போட்டேன்னா, ஒரு 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் பருப்பு, பாசி பருப்பு போடுவேன். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு என்ன செய்வேன்னா, இஞ்சியும் பூடையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிருவேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து மிளகு, சீரகம், அதில் 2 ஸ்பூனு, அது ஒரு சீரகம் 1 ஸ்பூன் போதும். அப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, சரிங்களா. அப்புறம் நெய், அப்புறம் வந்து வறுத்த முந்திரி பருப்பு, சரியா. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு, சரிங்களா. முந்திரி பருப்பு ரொம்பையும் போடுற வேணாம், ஒரு மாதிரி மலமலன்னு ஆயிரும். ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க, ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, பாசி பருப்பையும் அரிசியும் நல்லா சேர்த்து 2-3 தடவை கழுவி என்ன செய்யணும், ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒருத்தவங்க வறுப்பாங்கப்பா. வறுத்து அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அப்புறந்தே ஊற போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்து அப்படிலாம் செய்கிறதில்ல. நம்ம என்ன செய்கிறது, 2யும் ஊற வச்சு கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு குக்கரை வச்சு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, நெய், ஃபஸ்ட்டு எண்ணெய், நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிருவேன்ப்பா, நெய்யும் ஊற்றுவேன். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோம் சொன்னேன் இல்லையா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சரிங்களா. அதெல்லாம் போட்டு நல்லா சடச்சடன்னு வெடிக்கவும், அந்த இஞ்சி பூடு இது போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒருத்தவங்க தக்காளி 1 போடுவாங்க, நான் போட மாட்டேன், ஓகேவா. போட்டு நல்லா வறுத்து தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 விசில் வரட்டும்ப்பா போதும். ரொம்ப குழைய வேணும்னா 3 விசில் விட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப குழைய இருந்தால் பிடிக்காது, நார்மலாகவே வச்சுக்கிருவோம். 2 விசில் விட்டாலே போதும். விட்டு கலந்து இறக்கி, ஒருத்தவங்க மஞ்சத்தூள் போடுவாங்க, சரிங்களா. நாங்கள் போடுவோம், அவ்வளோவா லைட்டாக போடுவோம். போட்டு நல்லா உப்பு போட்டு கலந்து 2 விசில் வச்சு இறக்குங்கப்பா. இதுக்கு இறக்கிட்டோம்னா வெண்பொங்கல் ரெடிப்பா. இதுக்கு நம்ம வந்து சைடிஷ் என்ன வச்சுக்கலான்னா, தேங்காய் சட்னி, சரிங்களா. இதுக்கு வந்து ரொம்ப காம்பினேஷன், வெண்பொங்கல் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி, சரியா. தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட வந்து சாம்பார், அப்புறம் தான் என்னது, சாம்பார் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இதேமாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.